குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரசாணிக்காய் சாம்பாருங்க. மஞ்சள் கலர் அரசாணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு டிஃபன் சாம்பார் பண்ண போகிறோங்க. மிளகு அரைச்சிட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. அரசாணிக்காய், சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல் தேவையானவங்க போட்டுக்கோங்க, வேண்டாதவங்க விட்டுருங்க. தக்காளி பழம், கருவேப்பிலை, மல்லித்தலை, தக்காளி 2, 10 சின்ன வெங்காயம், தேங்காய் பூ, சாம்பார் தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சங்க, பெருங்காயத்தூள், புளி சிறிதளவு. அப்புறம் இந்த மசாலாவை நம்ம வணக்கி அரைக்க போகிறோங்க. 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 10 மிளகு இருந்தால் போதுங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனுங்க. அப்புறம் தேங்காய் பூ, அப்புறம் சாம்பார் தூள், இதையெல்லாம் போட்டு நம்ம வணக்கிட்டு இப்போ இந்த மிளகு அரைச்சிக்கலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயுதுங்க, அதில் அப்படியே போட்டுக்கலாங்க. இந்த கடலப்பருப்பு, சீரகம், வெந்தயம், மல்லி. இது நல்லா பொரியிட்டுங்க. நல்லா பாருங்கள், பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் பூவை போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ போட்டு நல்லா வணக்கிடணுங்க. அந்த தேங்காய் மணம் வரணுங்க. பாருங்கள், சூப்பராக வதங்குதுங்க. வர கொத்தமல்லி 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுங்க. மிளகு ஒரு 7-8 மிளகு போட்டுக்கோங்க. காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா சாம்பார் தூள் கொஞ்சம் போடுறோம் இல்லைங்களா, கொஞ்சம் பார்த்து காரம் அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. இது சூப்பராக கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்குங்க. அப்படியே சாம்பார் தூளை நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு வணக்கி நிறுத்திட்டு ஆற வச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதோடு வந்துட்டு நம்ம ஒரு 1/2 தக்காளி போட்டு கூட அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தக்காளி எடுத்து போட்டுக்கலாங்க. போதுங்க, 1/2 தக்காளி போட்டால் போதுங்க. ஏன்னா சாம்பார் கலர் மாதிரி இருங்க. இதை அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. சாம்பாரை தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டுங்க. பருப்பை ஒரு குட்டி டம்ளரில் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்க்கலாங்க தாளிக்கிறது. கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டாச்சுங்க. இப்போ இந்த பெருங்காயத்தூளையும் போட்டுடலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா செவக்குதுங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாங்க. பூண்டு பிடிச்சவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா பூண்டு போடாதீங்க. இது நல்லா வணங்கட்டுங்க. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அரசாணிக்காய் போட்டுடலாங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க அரசாணிக்காயில். இது அப்படியே வணங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. இந்த 2 தக்காளியில் 1/2 தக்காளி நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க 1/2 தக்காளியை நம்ம இதில் போட்டுக்கலாங்க. புளி கம்மியாக தாங்க ஊற்றணும் இந்த சாம்பாருக்கு. இட்லி வச்சு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. எங்கள் அன்னபூர்ணா ஹோட்டலில் இந்த மாதிரி சாம்பார் தாங்க கிடைக்கும். கோயம்புத்தூர் அன்னபூர்ணாவில் இதே சாம்பார் தாங்க ரெடி ஆகும். இப்போ காய் நல்லா வணங்கிடுச்சுங்க. இதில் நம்ம இந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோங்க, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. அடுப்பை ஹையில் வச்சுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. இந்த மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ மணமாக இருக்குங்க இது. கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி கழுவி கொஞ்சம் கொதிச்ச பிறகு தான் புளி ஊற்றணுங்க. புளி ஊற்றணுன்னு பார்க்கலாங்க. இப்போ எப்படி வேகுதுன்னு பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. முக்கால்வாசி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இது புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுங்க, நிறைய ஊற்றக்கூடாதுங்க. இப்படியே வேகட்டுங்க.
வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இறக்கும் போது கொஞ்சம் வெல்லமோ கரும்பு சர்க்கரையோ ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பிடிச்சவங்க ஸ்வீட்டு கொஞ்சம் லைட்டாக நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக அரை டீஸ்பூனோ 1/4 டீஸ்பூனோ போட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா காயெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெல்லம் டேஸ்ட் பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டால் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் சாப்பாட்டுக்கு மதியம் வேணும்னாக்கா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட போட்டுக்கலாங்க. குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் இதை அப்படியே போட்டுடுறேங்க. போட்டுட்டு கொஞ்சம் நெய்ங்க, அரை ஸ்பூன் நெய். இந்த சாம்பார் டிஃபன் சாம்பாருக்கு அரை ஸ்பூன் நெய் ஊற்றுனா சூப்பராக இருக்குங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒரு கலக்குங்க. கலக்கிட்டு மல்லித்தலைங்க, இறக்கும் போது தாங்க மல்லித்தலை போடணும். சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணலாங்க. நல்லா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இட்லி மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்ணுங்க. பாருங்கள், சுட சுட இட்லி வெந்துட்டுருக்குங்க. அப்படியே இட்லி மேலே ஊற்றி ஸ்பூன் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி நல்லா இருக்குங்க, செமையாக. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மிளகரைச்ச சாம்பாருங்க, அரசாணிக்காய் சாம்பார். சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக இருக்குங்க. நான் போட்ட காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். சரிங்களா? குக்கரில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாங்க, அவங்கவுங்க விருப்பங்க. சரிங்களா? நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.